விழிப்புணர்வு. இன்று எல்லா மக்களுக்கும் தேவைப்படுவது விழிப்புணர்வு ஒன்று மட்டுமே. இந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படாவிட்டால் நாம் அனைத்தையும் இழந்துவிடுவது நிச்சயம். ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நாம் ஏமாறாமல் இருக்க முடியும். முதலில் நம்மை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். நம் மனதளவிலும் உடல் அளவிலும் நமக்கு விழிப்புணர்வு வேண்டும். மனதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். உடலையும் தூய்மையாக, மனதிற்கும் உடலுக்கும் நல்லவனாக நடந்து கொள்ள வேண்டும். தினமும் தியானம் செய்ய வேண்டும். மனதை கட்டுப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். கட்டுப்பாடான மனமே பல சாதனைகளை செய்யும். உடலுக்கு சரியான உடற்பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். சரியான ஓய்வு கொடுக்க வேண்டும். மனதிற்கு தன்னம்பிக்கையும் கொடுக்க வேண்டும். நம் சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்தவாறு நம்மை நல்லபடியாக நம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். விழிப்புணர்வு எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாவிட்டாலும் பரவாயில்லை, பின்தங்காமலாக இருக்க முடியும். முதலில் நல்லவர்களுக்கு தான் விழிப்புணர்வு அதிகமாக தேவைப்படுகிறது. எப்படி என்றால், நான் நல்லதுக்காக செய்கிறேன், எனக்கு எதுவும் ஆகாது என்று விழிப்புணர்வுடன் செய்யாத ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர்கள் அடிபடுகிறோம். இதற்கு நானே பொறுப்பு. விழிப்புணர்வு என்பது ஒவ்வொரு முயற்சியிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு அணுவிலும் நமக்கு தேவை. தூங்கும் போதும், நடக்கும் போதும், சாப்பிடும் போதும், டிவி பார்க்கும் போதும், படிக்கும் போதும், எல்லா விஷயங்களிலும் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே நம்மால் ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய கற்றுக்கொள்ள வேண்டும். இது நல்லதா, இது கெட்டதா என்று ஆராய்ந்து பின்பு ஒரு நல்ல முடிவெடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். முதலில் நம் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் நல்லவர்களாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் நல்ல மனதுடனும், நல்ல செயலுடனும், நல்ல சிந்தனையுடன் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டக்கூடாது. பொறுமையுடனும் நிதானமாகவும் அதே நேரத்தில் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். பிடித்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.